வணக்கங்க. ஒரு உதாரண சாதகம் பாருங்க. கடக லக்கணம், லக்னாதிபதி சொல்லக்கூடாது சந்திர பகவான். என்னங்க கடக லக்கணம், லக்னாதிபதி சந்திர பகவான் கன்னிக்கு போயிட்டார். கன்னிக்கு காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துக்கு, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னிக்கு போகக்கூடாது. கடக லக்கணம், லக்னாதிபதி சந்திரன் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் போகக்கூடாது. லக்கணத்துக்கு 3ஆம் இடம் போகக்கூடாது. அப்போ காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் மிதுனமா, 6ஆம் இடம் கன்னியா, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை, சிக்கலை சந்திக்கணும். கடக லக்கணத்திலே கேது பவன் இருக்கார். அந்த கேது பவன் என்ன சாரமாக இருக்கார்? அந்த கேது வாங்கின சாரம் புதன் சாரம். கடக லக்கணத்துக்கு 12 கூடைய சாரம். கடக லக்கணத்துக்கு 12க்கும் 3 கூடைய சாரம் வாங்கி அந்த புதன் பகவான் இங்கே இருக்கார். 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடத்துக்கு போயிட்டாங்க. நார்மலான ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. கம்பெனிக்கு போனால் பிரச்சனை, வெளியில் வந்தால் பிரச்சனை, வீட்டுக்காரங்க கூட குடியிருக்கிற வீட்டுக்காரங்க கூட பிரச்சனை, ஸ்டேஷனுக்கு போகிறது, வம்பு, வழக்கு, பிரச்சனை, சிக்கல். நான் பாயிண்டை புரிஞ்சுக்கேன். நான் சொல்கிற பாயிண்டை பாருங்க. உங்கள் லக்கணமும் இது பொருந்தும். கடக லக்கணம், லக்னாதிபதி சந்திரபவன் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3ஆம் இடத்துக்கு போய் அந்த புதன் என்ன சாரம், அந்த கடக லக்கண அதிபதி சந்திரன் என்ன சாரம், சந்திரன் சுயசாத்திரம் சொந்த நட்சத்திரம் போய் உட்காந்துருக்கார். எங்கே? கன்னியில் உட்காந்துருக்கார். கன்னின்னா என்ன? காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி, சேசன், பிரச்சனை, வம்பு, வழக்கு. எந்த வம்பு, வழக்கு, பிரச்சனைக்கு போலியா சரி, வண்டியில் போய் ஆக்சிடென்ட் ஆகும். லக்கணத்தில் கேது. கேது என்ன சாரம்? கேது புதன் சாரம். புதன் யாருங்க? கடக லக்கணத்துக்கு 12 கூடையவன், 3 கூடையவன். அவர் எங்கே போயிருக்கார்? தனுசில் போய் உட்காந்துருக்கார். 6ஆம் இடத்துல போய் உட்காரக்கூடாது. இதாங்க ஒரு ஒரு அதாவது சேஷன் பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, முடியாத பிரச்சனைகள்லாம் இது தாங்க. கடக லக்கணம், லக்னாதிபதி சந்திரன் அவர் ஒரு நிலையில் இருக்க மாட்டாருங்க. பைத்தியக்கார மாதிரி பேசுகிறாரு, பைத்தியக்கார மாதிரி நடக்கிறாருங்க. என்ன பண்ணணும், என்ன பேசணும்னே அவர் புரியாமல் வாழ்க்கை போய்ட்டு. லக்னாதிபதி எங்கே? 3க்கு போயிட்டார். 3க்கு போயிட்டீங்கன்னா சொந்த நச்சத்தில் பாதுகார். ஃபேமிலியிலே அவர் சொல்கிறது தான் அவங்க ஃபேமிலி கேட்கணும். நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். இஷ்டம்னா மனைவி நீ இல்லை போயிட்டு இருக்கிறார். கடக லக்கணம், லக்னாதிபதி எப்படி? மனோகாரனா மனசை ஒரு புத்தி ஒரு யோசனை இல்லையா? அது எங்கே? 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கா. கன்னி காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கா. அந்த கடக லக்கணத்துக்கு 7 கூடையும் 7ஆம் இடங்கிறது எப்படிங்க? 7ஆம் இடங்கிறது சனி வீடா? 8 கூடையனா அவனா 2ஆம் இடத்துலேருந்து உட்காந்துட்டாருங்க. கடக லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சிம்மத்தில் வந்து உட்காந்துட்டாருங்க. சிம்மத்தில் அவர் என்ன சாரமாக இருக்காரு? சூரியன் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருங்க. தோழி முடிஞ்சுதா? ஒன்றுமே பண்ண முடியல. குடும்பத்தை எத்தனை தடவைங்க கொண்டாந்து ஒன்று சேர்த்துறதுங்க. பஞ்சாயத்து பண்ணி ஃபேமிலி, மாமியை விடு பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்து பண்ணி கொண்டாந்து ஒன்று சேர்த்துருக்காங்க பாருங்கள். அந்த 2 இது பிடிச்சிங்களா? கடன், எதிரி, நோய். இது போய் என்ன சொல்லுது பாருங்கள். சரி இது விடுங்க. லக்னாதிபதி 3க்கு போயிட்டு சொந்த நட்சத்திரத்துக்கு புடிவாத கொண்டு இவர் மாற்ற மாட்டார். மீறி வந்து பிரச்சனையான டெய்லி தண்ணி போட்டு வந்து பெரிய பிரச்சனை, ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ டெய்லி தண்ணி போட்டு வந்து பிரச்சனை பண்ணால் குடும்பத்தில் அந்த அம்மா என்ன சொல்லுது? சும்மா வந்து எங்கிட்ட தான் சொல்லுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து என்ன செய்யறேன்னா, நாங்கள் வெங்கமேடு கருப்பணசாமி இருக்காருங்க. அங்கே வந்து கார்த்தின்னு ஒருத்தர் பூசாரி இருக்கார். நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கண்ணா, நான் இங்கே கயிறு கட்டி விட்றேன், 350 ரூபா தானே கயிறு கட்டுறதுக்கு, நீங்கள் வாண்ணா அப்படின்னா. அப்படி சரின்னா அப்புறம் என்ன செய்கிறதுங்க, அவர் ரொம்ப இப்படியே தொந்தரவு போகிறாருன்னா அப்புறம் கேட்டே வரேன்னாரு. ஃபேமிலியோடு வர சொல்லி நான் போய் அந்த கயிறு கட்டிட்டு வந்து ஒரு 10 நாள் அமைதியாக இருந்தாருங்க. அவர் எல்லாத்தையும் சத்தியம் வாங்குவார். மனைவி முதற்கொண்டு அவர் சத்தியம் வாங்கி தான் கயிறு கட்டி விடுவார். அது இருக்கட்டுங்க. அப்புறம் 8 கூடைய சனி 2ஆம் இடத்துல உட்காரக்கூடாதுங்க. அந்த சனி என்ன நடக்குதுங்க? சூரிய நட்சத்திரத்தில் உட்காரும். 2 அப்படி நெருப்பு மாதிரி பெரிய மனைவி பார்த்தா நெருப்பு மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அது வந்து மகா தப்பு. சரி இந்த இது இருக்கட்டுங்க. இது என்ன, ஏன் ஒரு மனசளவில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு புத்தி ஒரு யோசனை இல்லாமல் ஏன் அழகாக தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. கடக லக்கணம், லக்கணாதிபதி 3ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. காலபுருஷன் 6ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. 3, 6னா அவ்வளோ ஒரு பிரச்சனை. அது விடுங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது, மாந்தி இருக்குது. இந்த கடக லக்கணத்துக்கு 2 கூடையும் சூரியன் யாருங்க? 6க்கு போயிட்டார். அந்த சூரியன் என்ன சொல்ல மூல நட்சத்திரம் போய் உட்காந்துருக்கார். அது விடுங்க. அந்த கடக லக்கணத்துக்கு 10க்கும் 5 கூடையும் 10, 5 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம். 10ஆம் இடம்னா தொழில், வேலை, இடம். அதுவும் போய் 6ல் உட்காந்துருச்சு செவ்வா. சரி அது விடுங்க. கடக லக்கணத்துக்கு 12க்கும் 3 கூடையும் யாருங்க? 12க்கும் 3 கூடையும் புதன் பகவான். அவரும் போய் அங்கே 6ல் உட்காந்துட்டார். அந்த புதன் என்ன சாரம்? சுக்கிர சாரம். பூராட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. அந்த செவ்வாய் என்ன சாரம்? கேது சாரம். சூரியன் என்ன சாரம்? சூரியன் கேது சாரம். பைத்தியம் பிடிக்காத மாதிரி தாங்க. எவ்வளோ சொல்லி அவர் கேட்க மாட்டாருங்க. ஃபேமிலி பாருங்கள், அந்த அம்மா குழந்தைய பெற்றுட்டு என்ன பண்ணுறதுனே புரியாமல் எப்படி பார்த்தீங்களா? இந்த பிரபஞ்சம், பஞ்சபூதம், நவக்கிரகம் என்ன மாதிரி ஒரு மனிதனை தண்டனை கொடுக்குது பாருங்கள்.
அரசாங்கம், கோர்ட்டு, கேஸு, சேஷன் அதெல்லாம் கொடுக்காத தண்டனை இந்த நவக்கிரகம் கொடுக்குதுங்க. ஏன் இந்த நவக்கிரகம் கொடுக்குது? ஏன் கொடுக்குது அப்படின்னு கேள்வி கேட்டால், போன ஜென்மத்தில் நம்ம வாங்கி வந்த வரம், போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நவக்கிரகம் தண்டனை கொடுக்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, சாஸ்திரா, பரம்பொருளே. அவர் சொல்கிறாரு, குலதெய்வம் கோயிலுக்கு நான் கிடா வெட்டினேன், கோழி வெட்டினேன், அமாவாசை போகிறேன், நான் எது வேணால் செய்கிறேன், என்னை ஏன் என் குலதெய்வம் இப்படி கை விரிச்சிருச்சு அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மாவும் தான் கேட்குது. ஆனால் அம்மா, நான் சொன்னேன், குலதெய்வம் உங்களை கைகாலை காப்பாற்றி, கைகால் சுகத்தை கொடுத்து காப்பாற்றி வச்சுருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வம் உங்களை கைகால் சுகத்தை கொடுத்து காப்பாற்றி வச்சுருக்குது. ஆனால் நீங்கள் பண்ணுறது தான் தப்பு அப்படின்னு. குலதெய்வம் உங்களுக்கு குறை சொல்லாதீங்க, எந்த தெய்வத்தை குறை சொல்லாதீங்க, அதான் பாவம். குலதெய்வத்தை குறை சொல்லாதீங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம், போன பிறப்பில் என்ன செஞ்சு வந்தீங்களோ இப்போ அனுபவிக்க வச்சுருக்கீங்க. அதை அனுபவிங்க, நல்லதும் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு நல்லதே நடக்கும். அப்போ தெய்வத்தை குறை சொல்லியோ, அதாவது பிரபஞ்சத்தை குறை சொல்லியோ, நவக்கிரகத்தை குறை சொல்லியோ புரோசனம் இல்லை. இது மகா தப்பு. நம்ம பிறந்துட்டோம், நம்மளை புரிஞ்சு நடக்கணும். அந்த புரிஞ்சு நடந்து வாழ்க்கையில் போயிட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்காக நீ புரியாமல் உன் மனசு நொந்து போய் நீ போய் தண்ணி போட்டேன்னா என்ன ஆகும் நிலைமை? உன் ஃபேமிலி உன்னை தூக்கி எறிஞ்சிடும், வெளியே போன்றோம். நீ தான் சம்பாதிக்க முடியலையே. தண்ணி போட்டு சும்மாவே இருந்தால் என்ன செய்யும்? உடனே ஒதுக்கும் உனக்கு டென்ஷன் ஓவர் ஆயிரும். இன்னும் ஓவரான தப்பான ஒரு பழக்கத்தில் நீங்கள் போகிறீங்க. அப்போ உங்களை 0 ஆயிடுது. உங்களை பெற்ற பசங்க பிள்ளை கூட உங்களை மதிக்காதுங்க. அதை ரன் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியை பாருங்கள். இந்த கலியுகத்தில் ஜெயிக்கணும், நல்ல முறையில் போகணும், வாழ கற்றுக்குங்க. மனம் உடஞ்சி போய் நொந்து போய் நிற்காதீங்க. அதை எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்க பாருங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.